ஹலோ மக்களே, டே 11 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்மளோட திங்ஸ்லாம் பேக் பண்ணிகிட்டு இருக்கோம். நேற்று நைட்டு வந்துட்டு நமக்கு இந்த ரூமை செட் பண்ணிக்கிட்டு வந்து அசோக்ன்றவங்க. நீங்கள் லாஸ்ட் ஷார்ட்ஸ் ஒன்று பார்த்தா தெரியும். அதை லேட்டாக அப்லோட் பண்ணேன், தப்பு மன்னிச்சுக்கோங்க. கொஞ்சம் நல்லா நிம்மதியாக தூங்கினேன். டைம் இப்போ வந்து ஒரு 7 மணி. ஸோ ரெடி ஆகிட்டோம். திருப்பி இன்றைக்கி கிளம்புறோம். நெல்லூர்லேருந்து இன்றைக்கி கிளம்ப போகிறோம். தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. ஒவ்வொரு இன்சிடெண்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கலாம், அழகாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். மரமன் இருப்போம், மழை பெறுவோம்ன்ற விழிப்புணர்வோட கோயம்புத்தூர் டு மேகாலயா நம்ம நடைப்பயணமாக போயிட்டுருக்கோம். ஒன்லி வாண்டட் லிஃப்ட். அவங்களாம் வந்து லிஃப்ட் கொடுக்குறவங்க தான். ரொம்ப தூரம் லிஃப்ட் கிடையாது. ஐ மீன் இந்த லாரி பெரிய ரொம்ப தூரம் போகிற மாதிரிலாம் கிடையாது. மினிமம் ஒரு 10 கிலோமீட்டரு, அதிகபட்சமாக ஒரு 30-40 கிலோமீட்டர்ஸ்க்கு முன்னாடி தான். நம்மளுடைய மொத்தமாகவே 3500 கிலோமீட்டர் நம்ம போக வேண்டியது இருக்குது. ஸோ 1000 கிலோமீட்டர் கிட்ட நம்ம ரீச் 1000 இல்லை, 500 550 அதுமாரி வந்திருப்போம். இப்போ தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. புதுசாக யாராச்சும் இருந்தீங்கன்னா ஒன்லி ரா வாய்ஸ் தான் பேசுகிறேன். இதில் எடிட்லாம் பண்ணியிருக்க மாட்டேன். தேங்க்யூ. தொடர்ந்து பாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதா வந்து நெல்லூரோட இந்த 8 இதான் மெயின் சொல்லுவாங்க. ஸோ இதான் நெல்லூரோட பஸ் ஸ்டாண்ட் மாதிரி தெரியுது. ஏதோ சிம்பிள் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. நம்ம இன்றைக்கி இங்கே தான் இந்த ரூமில் ஸ்டே பண்ணோம். ஸோ இப்போ கிளம்ப போகிறோம் இங்கேருந்துட்டு. தொடர்ந்து பாருங்கள். ஸோ சாப்பிட வந்தோம். ஆனால் இட்லி பாருங்கள், புட்டு மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி அப்படியே உதிருது. எனக்கு பிடிக்கல. ஆனால் இதெல்லாம் சாப்பிட்டா அவனை தான் நடக்க முடியும். அதனால சாப்பிட்டு இருக்கேன். ரொம்ப தாகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு இளநீ குடிக்கலான்னு நாங்கள் பாருங்கள். இளநீ வந்துட்டு அந்த வாட்டர் பாட்டிலில் ஊற்றுறாங்க. ஸோ இளநீ குடிக்க போகிறோம். இதான் ஒரு பெரிய ஸ்கூல் பாருங்கள், பின்னாடி இருக்குது பாருங்கள். லைக் ஜிவிகே ஒரு ஸ்கூல் இருக்குது பின்னாடி. ஸோ அது கடந்து போயிட்டுருக்கோம். வெயில் எந்த அளவுக்கு அடிக்குதுன்னு பாருங்கள். என்னால் மேலே கண்ணை திறந்தே பார்க்க முடியல, அவ்வளோ வெயில் அடிக்குது. பட் இருந்தாலும் நடந்து போயிட்டுருக்கோம். டைம் இப்போ மணி கரெக்டாக பண்ண 10:30 மணி. இப்போது ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு அழகான வரப்பு காட்சி. இப்போ தான் வந்து நாற்று நட்டுருக்காங்க, பார்த்தாவே தெரியும். சுற்றி அவ்வளோ தூரத்துக்கு வரைக்கும் அங்கே வரைக்கும் நாற்று நட்டுருக்காங்க. சூப்பர் அழகாக இருக்குது. கரெக்டாக நம்ம எங்கே இருக்குன்னா பைபாஸு இப்படிக்காக போனால் தான் அந்த நம்ம விசாகப்பட்டினமாக இருக்கட்டும், கொல்கத்தா. ஸோ அதுமாரி பல கிலோமீட்டர், பல 1000 கிலோமீட்டர் தாண்டி போனோம். ஸோ வந்து பாருங்கள், டைம் கரெக்டாக மணி இப்போ வந்து 1 மணி. எவ்வளோ ஹாட்டாக இருக்குன்றது என் முகத்தை பார்த்தே நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். செம்ம ஹாட்டுங்க. ரோடு ஃபுல்லாக அந்த தண்ணி கொதிக்கும் தெரியுமா, அப்படி கொதிக்குது. செம்ம வெயில். அப்பா இங்கே பாருங்கள், முகத்தையே பாருங்கள், ஃபுல்லாக ஸ்வெட்டிங் தான். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக ஸ்வெட்டிங் தான். எப்போ இதை கடந்து கொஞ்சம் குளிரான பக்கத்தை நோக்கி போக போகிறேன்னு தெரில. வா, கண்ணை திறந்தே பார்க்க முடியல வெளியில், அந்தளவுக்கு வெயில் அடிக்குது. எல்லாம் காரை ஜாலியாக குளுன்னு போகிறாங்க. ஸோ இப்போ இங்கே பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஏதோ ஆறு மாதிரி இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. பார்க்க ஆறு மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதெல்லாம் வந்து எருமா மாடு குளிப்பாடிட்டுருக்காங்க, பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்களுமே சரி எங்கேயாச்சும் ஏதாச்சும் ஆறு மாதிரி பார்த்தீங்கன்னா அது என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு அப்புறமா அதை இறங்குங்க. ஃபுல்லாக எருமா மாடுங்க குளிக்கிற இடம். நீங்கள் இது பார்த்தா தெரியும். ஆக்சுவலி நான் நேரில் பார்க்கறதுன்னு தெரியுது. சுற்றி அப்படியே தூரத்து வரைக்கும் ஒன்றுமே இல்லை, காஞ்சி போய் கிடக்கு. இந்த பக்கமும் பார்த்தா தெரியும். அது நேரில் பார்க்குற அது அந்த வியூ உங்களுக்கு எப்படி சொல்கிறது. எனக்கு வந்து 140 கேமரா குவாலிட்டி நல்லா இல்லை. அட்லீஸ்ட் ஐஃபோன் இருந்தால் கூட நல்லா இருந்திருக்கும். சொல்கிறேன், எவ்வளோ பார்க்கவே சூப்பராக இருக்குது. நல்லா சினிமாஸ் எடுக்கலாம், ஷார்ட்ஸ் எடுக்கலாம்,
நல்ல வியூ. சன் வந்து அங்கே தான் உதிக்கும். ஸோ நல்லாயிருக்கும் அது, அந்த வியூ கூட இங்கே சூப்பராக இருக்குங்க. எவ்வளோ அழகாக பறக்குது பாருங்கள் பறவை. வீட்லேயே இருந்து பார்த்துருங்க எல்லாம் இந்தமாரி கோவா குவாலிட்டியில். சூரியன், இந்த பறவைங்க அப்படியே நான் சாரி ஜூமில் இருப்பேன் ஒரு செகண்டு. ஜூம் அவுட்டு. சூரியன், வறண்ட பூமி, மேலே பறவைங்க. இந்த பக்கம் பாருங்க எருமை மாடு மேய்ஞ்சிட்டு இருக்கு. ஐயோ hate me, you can show me. Government not to see. சா இந்த மார்னிங் சூரியன் தானுங்க ரொம்ப இதுவாக இருக்குது. இது சாயந்தரமாக அந்த சூரியன் படும் போதே ஒரு மாதிரி சில்னஸ்ஸாக ஒரு மாதிரி, அது வெயிலே மாதிரி தெரில. இந்த டைம் இப்போது இங்கே வந்து கரெக்டாக என்ன டைம்னா 5:51. இவ்வளோ வெளிச்சமாக இருக்குது. நெல்லூர்லேருந்து காவாலின்னு ஒரு ஊர். காவாலிக்கும் இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் இருக்குது. காவாலி அப்படின்ற ஊர். அங்கே இருக்கேன். ஃபுல்லாக வந்துட்டு வயல்வெளிலாம் இது பண்ணிட்டுருக்காங்க. அப்போ மேகமூட்டமாக இருக்குது. இந்த பக்கம் பார்த்தா அவங்களுக்கு தெரியும். ஃபுல்லாக மேகமூட்டமாக இருக்குது. அங்கே எருமை மாடெலாம் மேய்ஞ்சிட்ருக்கு எனக்கு பின்னாடி. லைக் அவங்க அவ்வளோ தெரியல. நிறையா சூரியன் இந்த பக்கம் மறைய போகுது. ஸோ அப்போ இது மேற்கு, அப்போ இந்த பக்கம் கிழக்கு நோக்கி தான் இப்போ நான் போக போகிறேன். ஏன்னா கிழக்கில் கடற்கரை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. போய் பார்ப்போம். டைம் கட்டாயம் இப்போ வந்து 5:52. Drops a song, I need to know it first. इसलिए I follow Spotify's release radar playlist, which keeps me இப்போ நம்ம ஊர்லலாம் ஓஷனுக்கு போகிற வழி வந்துட்டு ஒரு மாதிரி இந்த ரோடாக இருக்கும். தார் ரோடாவோ அப்படியே தெரியும். இங்கே பாருங்கள், இங்கே வந்துட்டு நார்மலான சாதாரண ஒரு ரோடு மாதிரி. ஓஷனுக்கு நமக்கு வந்து உள்ளே போகிறதுக்கு அழகாக வர வைக்குது. அழகான வானவில் வேறு தெரியுது. இதில் உங்களுக்கு தெரியுமா தெரியல. ஸோ இங்கே இருக்க வானவில் நான் பேக் கேமராவில் காட்டுறேங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே ஷார்ட்ஸ். இதெல்லாம் ஷார்ட்ஸ்லேயே வராது. நான் பேசிகிட்டு இருக்கல ஷார்ட்ஸ்லாம் வராது. இது ஃபுல் வீடியோ பாருங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஐ மீன் இந்த 16:9 யூடியூப்பில் பார்க்குறவங்க மட்டும் தான் தெரியும். நீங்கள் 4:12 பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்கள் இன்றைக்கி நிறைய ஃபுட்டேஜ் பார்த்துருப்பீங்க முன்னாடி. ஸோ இப்போ நம்ம ஓஷன் நோக்கி போயிட்டுருக்கோம். உங்களுக்கு வானவில் அங்கே அழகாக இருக்க காட்டுறேங்க. அங்கே இருக்குது பாருங்கள் வானவில். லைக் இங்கே இருக்குது வானவில். அது என் கண்ணுக்கு அழகாக தெரியுது. கேமரா மட்டும் நல்லா அழகாக ஒரு ஐஃபோன் மாதிரியான ஒரு கேமரா இருந்துச்சுன்னா சூப்பராக வீடியோ எடுக்கலாம். காய்ஸ் அழகாக போயிட்டுருக்கு. நல்லா வானமூட்டமாக இருக்குது. மழை வரப்போகுது. டென்ட்டு வேறு இன்னும் வாங்கலை. என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. தொடர்ந்து பாருங்கள். டைம் இப்போ கரெக்டாக 6:29. நடக்கும் 2xல் போட்டு எடுத்து நேரம் பாருங்கள். நான் திரும்பி பார்த்தா சன்னு பாருங்கள் எவ்வளோ அழகாக மறையுது. பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் சன்னு. டே 11 முடிஞ்சிச்சு. நம்ம தூங்க போகிறோம். ஸோ நம்ம டே 12 பார்க்கலாம். அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். தேங்க்யூ.